தமிழகத்தில் ஹிந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்வதுக்கு பேர் செக்குலரிசம்ங்கிற ஒரு தவறான கான்செப்ட் இருக்குது. இப்போ ஐயுஎம்எல்டைய மாநாட்டுக்கு முதலமைச்சர் போகிறார். அந்த மாநாட்டில் அறிவிக்கிறார், உலைமாக்களுக்கெல்லாம் மாதம் 3000 ரூபாய் சம்பளம் கொடுப்போம். கல்லறை தோட்டமோ கப்ரிஸ்தானோ இல்லைன்னா அரசு இடத்துல நாங்கள் அது ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கார். இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவாலயங்களுக்கு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுப்போம் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் ஹிந்துக்களே கோவில்கள் இருந்த அரசாங்கம் பணத்தை திருடுகிறது. நீங்கள் பாருங்கள், மசூதிகள்லேருந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது பணம் போகுதா? இல்லை மசூதிகளை அரசு நிர்வகிக்குதா? கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்களை அரசாங்கம் அபகரிக்கவில்லை, ஆக்கிரமிக்கவில்லை. ஆனால் 40,000த்திற்கும் மேற்பட்ட ஹிந்து கோவில்களை அரசாங்கம் அபகரித்திருக்கிறது. அதனுடைய நிதியை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதி எடுத்து நீலகிரியில் ரிசார்ட்டு கட்டுறதுக்கு அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்தது. நல்ல வேளையாக உயர்நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியது. இப்போது மதுரையில் அழகர் கோவிலுடைய நிதியை எடுத்து கட்டடங்கள் கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்தது 40 கோடி ரூபாய்க்கு. அதையும் நீதிமன்றம் இப்பொழுது நிறுத்தி இருக்கிறது. ஏன் அரசாங்கம் ஒரு உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும் அல்லது மற்ற துறைகளாக இருக்கட்டும் அதனுடைய திட்டங்களுக்கு ஹிந்து கோவில் பணத்தை எப்படி எடுக்கலாம்? அது எப்படி நியாயம்? அதுலேயும் சட்ட அறிவே இல்லாத ஒருவர் அறநிலைத்துறை மந்திரியாக இருக்கிறது இன்னும் பெரிய ஆபத்தாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறார், நான் செக்ஷன் 36 படி கல்லூரி கட்டுறேன்னு. முடியாது. செக்ஷன் 36 கல்லூரி கட்டலாம்னு அனுமதி கொடுத்துருக்கிறது எந்த கல்லூரிக்கு? மத வகுப்புகள் நடத்த. நீங்கள் தேவாரம் சொல்லி கொடுக்க, திருவாசகம் சொல்லி கொடுக்க, கோவில் பணத்திலிருந்து அதுக்கு ஸ்கூல் கட்டுங்க, கட்டலாம். ஆனால் இன்னி வரை ஒரு ஸ்கூலாவது அப்படி கட்டியிருக்காங்க? ஆன்மீகத்துக்காக இந்து மக்கள் கோவிலில் நிதி செலுத்துறது எதுக்காக? அரசாங்கம் மதசார்பற்றதாக இருக்கலாம், ஆனால் அறநிலையத்துறை சமயம் சார்ந்தது. அதுக்கு பேரே ஹிந்து சமய அறநிலையத்துறை. நீ ஹிந்து மதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அல்லாமல் ஹிந்து கோவில் நிதியை எந்த பர்பஸுக்கும், அது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்துக்க வேண்டிய வேலை. நீ அதுக்கு கோவில் பணத்தை எடுத்தால் கோவில் பணத்தை திருடுறதா அர்த்தம். நீங்கள் பாருங்கள், இந்த அரசாங்கம் தொடர்ந்து கோவில் பணத்தை திருடுதுங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பழனியில் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினாங்க. எதுலேருந்து நடத்தினாங்க? சேகர் பாபுவோட தோப்பனார் பணமா இல்லை முதலமைச்சரோட தகப்பனார் பணமா? கோவில் பணம். கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் மாநாடு நடத்தியிருக்கீங்க, அதுக்கு கணக்கு கொடுத்தீங்களா? சரி, இது மத மாநாடே அல்ல, இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னு அதில் நிறைவுரையில் பேசும்பொழுது ஹிந்து விரோதி, ஹிந்து மதத்தை நான் மலேரியா, டெங்கு, கொரோனா கிருமி மாதிரியா ஒழிப்பேன்னு சொன்ன ஒரு ஹிந்து விரோதியை அங்கே கொண்டே வச்சு நீங்கள் வேலிடிக்டரி அட்ரஸுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. இதெல்லாம் தமிழக அரசு ஹிந்து விரோத தீய அரசு. ஏன்னா நாம் பொன்முடிங்கிற நபரை இங்கே பார்த்தோம். பொன்முடி என்ன சொல்கிறாரு? சைவம்னா ஒரு கேவலமா, வைஷ்ணவன்னா கேவலமா பற்றி பேசினாரா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற கட்சியாக இருக்குமானால் ஹிந்து விரோதிகள் இல்லைன்னா பொன்முடி should have been dismissed from DMK. அதே மாதிரியே இங்கே நான் இப்போ கன்னியாகுமரி ஜில்லாவில் குலசேகரத்தில் இருக்கேன். இங்கே ஸ்தானுமாலயம் கோவிலில் சுசீந்திரத்தில் எவ்வளவு ஹிந்துக்களை எவ்வளவு இழிவாக பேசினார் அந்த சேகர் பாபு.
நீ சோத்தத்துங்கிறியா இல்லை வேறேன்னு. இவ்வளவு கேவலமான ஹிந்து விரோத தீய சக்திகள் அடங்கி இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வருகின்ற தேர்தலில் ஹிந்து உணர்வுள்ளவர்கள், ஹிந்து மத சின்னத்தை அணிபவர்கள், மனைவிக்கு தாலி கட்டினதில் நம்பிக்கை இருக்கிறவர் யாரும் இந்த தீய ஹிந்து விரோதிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. போடக்கூடாதுன்னே ஊடக நண்பர்கள் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஏனென்றால் ஊழல் மிகுந்த ஒரு அரசாங்கம். இன்றைக்கி பாருங்கள், திட்டமிட்ட ரீதியில் சமுதாயத்தில் இருக்கிற இன்டெலிஜென்சியா அறிவுஜீவிகளை எதிர்காலத்தில் கூட தமிழகத்தில் ஒரு அறிவுஜீவி இருக்கக்கூடாதுன்னு அவங்கள அழிக்கிற பணியில் ஸ்டாலின் அரசாங்கம் இறங்கி இருக்கு. நீங்கள் 21க்கு முன்னாடி பார்த்தால் தி மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு பஞ்சாப். இன்றைக்கி எது மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு? தமிழ்நாடு. அவங்க எங்கே இந்த ஜாஃபர் சாதிக் 3000 கோடிக்கு திமுக நிர்வாகி தானே, அவன் தானே கடத்தினா போதைப்பொருள். அதே மாதிரி 100 கோடி ரூபாய்க்கு டிஎம்கேனுடைய ஒரு மாவட்ட அணி செயலாளர் இப்ராஹிம். திராவிட முன்னேற்ற கழகமே போதைப்பொருள் கடத்துபவர்களின் கட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனுடைய அவுட்லெட்டெல்லாம் எங்கே இருக்குது? தயவு செய்து ஊடகங்கள் நீங்கள் முன்னாடி வரணும். இந்த தீய அரசாங்கத்தை தூக்கி எறிய காரணம் என்ன? அடுத்த தலைமுறையை இந்த அரசாங்கம் அடித்து கொண்டு இருக்கிறது. இந்த சிந்தட்டிக் ட்ரக் இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எது? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம கலெக்டர், நம்ம எஸ்பி, நம்ம மருத்துவர், நம்ம இன்ஜினியர், நம்ம ஆர்கிடெக்ட், இவங்க குழந்தைகள்லாம் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நீங்கள் போதைப்பொருள் விற்பீங்களா? அதை போலீஸ் துறை மந்திரியாக இருந்துக்கிட்டு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நேற்றைய தினம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 1 வயசு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. வெட்கமா இல்லை? ஸ்டாலின் should have resigned. As he got any sense of responsibility, ஸ்டாலின் ராஜினாமா பண்ணியிருப்பார். தமிழகம் அழிகிறத கண்டு கவலைப்படாத ஒரு தமிழகத்தின் எதிரிகள் கையில் இன்னைக்கு ஆட்சி இருக்குது. ஆகவே வரவிருக்கின்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் இந்த திமுக, விசிக, காங்கிரஸ் இந்த கும்பலை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய மக்கள் முன்வர வேண்டும். அதுக்கு ஊடக நண்பர்கள் தயவு பண்ணி அடுத்த தலைமுறையை காப்பாற்ற நீங்களும் வாங்கன்னு கேட்டுக்கிறேன். திருப்பரங்குன்ற விஷயத்தில் விவகாரத்தில் இப்போ நீதிமன்ற உத்தரவையும் அதே போல் பாரம்பரிய நடவடிக்கைகளையும் தமிழக அரசு பின்பற்றுகிறார். இல்லை, இது மாத்திரம் இல்லை. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இஸ் ரிசீவ்ட் ஆஃப் திஸ் மேட்டர். நீங்கள் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆக்டோபஸ் திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் ஹிந்து கோவில் சம்பந்தமான ஆன்மீக விஷயத்தில் தலையிட உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அரசியல் சட்ட பிரிவு 26 தெளிவாக சொல்லுது. தி டிபார்ட்மெண்ட் கேன் ஒன்லி டீல் வித் செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டெம்பிள்ஸ். ஆனால் நீங்கள் தீபம் ஏற்றுறது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டா, செக்குலர் ஆஸ்பெக்டா? ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். அதுக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றாத குற்றவாளி மாத்திரமல்ல இந்த அரசாங்கம். நீங்கள் பார்த்தா இவங்களுடைய கையாட்களை, ஜால்ராக்களை வச்சு அந்த நீதிபதி கணம் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ஜாதிய ரீதியாக, அது சுப்ரீம் கோர்ட் நேற்று கேட்டிருக்கு, ஜாதிய ரீதியாக ஒரு நீதிபதியை இழிவாக பேசினவங்க மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? கொஞ்சம் கூட வெக்கமில்லாத மத வெறி சக்திகளின் கைக்கூலியாக இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. இது ஒவ்வொரு இடத்துலையும் இது குட்டு வாங்கி கொண்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் போதாது. மக்கள் இந்த ஹிந்து விரோத, வெகுஜன விரோத தீய அரசாங்கத்தை தூக்கி எறியும். மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பொது விடுமுறை இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தமிழகத்துல அதிக சிவன் கோயில்கள் இருக்கு. ஆனால் இங்க பொது விடுமுறை இதுவரையும் கொடுக்கல. பல ஆண்டுகள் இந்துக்களின் சிவபக்தர்கள் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கமே சொல்லுது, நாங்கள் இருக்கிறது மைனாரிட்டிக்காக. அவங்க தெளிவாக இருக்காங்க, நாங்கள் இந்துக்களுக்காக இல்லை, நாங்கள் இந்து மத பண்டிகைகளை மதிக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படின்னா இழிவுபடுத்தாமல் இருப்பாங்களா? அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு என்ன தீர்வு? நமக்கு நோயின் அறிகுறிகள் தெரியுது.
ஆனால் அதுக்கு தீர்வு என்ன? லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இல்லைன்னா ஹிந்துக்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக ஒரு ஜட்ஜுக்கு எதிராக அப்படிலாம் பேசுவீங்களா? புஸ்தகம் போடுவீங்களா? என்ன நடக்கிறது? அந்த புஸ்தகம் விற்கிற கடையை இதில் புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் துவங்கி வைக்கிறார். என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை போல மிகப்பெரிய மத வெறி சக்திகளின் கைக்கூலி அரசு வேற ஏதாவது இருக்கா? அதனால இந்த ஹிந்து விரோதிகள் இவங்க சிவராத்திரிக்கு மட்டுமில்லை, இந்த கூட்டம் ஹிந்துக்களுக்கு தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்லாது. அந்த மாதிரியான ஹிந்து விரோதிகள், ஹிந்து துவேஷிகள். அதனால அவங்கள தூக்கி எரிஞ்சாங்க. இந்திய கூட்டணியில் புதிய கட்சிகள் இன்னும் வர பொதுவாக நான் 36 வருஷமாக நிர்வாகியாக இருக்கேன். கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது. காரணம், கூட்டணி பற்றி முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு. அவங்க இன்னென்ன கட்சிகள் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஆதரிக்க வேண்டியது நம்ம வேணும். அதனால் கூட்டணியில் யார் யார் வருவாங்கங்கிறது ஆல் இண்டியா பார்த்து. காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே இப்போ ஒரு சலசலப்பு வந்திருக்கு. கூட்டணி உடையும் ஒரு அபாய சூழ்நிலையை பார்த்து போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சுரணி இருக்கிறவங்க இருந்தால் நாம் இதை பற்றி கருத்து சொல்லலாம். என்ன நீங்கள் அதில் இருக்கிறவங்க எனக்கு வெகுமானம் இருந்தால் சரி, சன்மானம் இருந்தால் சரி, வேறு மரியாதை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒன்றா இருக்கிற கூட்டணி, அதில் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? யாருக்கு? ஏன் இப்போ அன்பு ராமதாஸுக்கு என்ன வந்தது? நான் சொல்கிறது என்ன, 2016 நீங்கள் ஊடகத்தில் இருந்தீங்களா? எனக்கு தெரியாது நீங்கள் எந்த கம்பெனின்னு. என்ன இருங்க சார், இருக்கீங்க சரி. 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்ததா? 6 கட்சி. அந்த 6 கட்சியும் சேர்ந்தே 6% ஓட்டு வாங்கல என்ன. ஆனால் அப்போ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை, காங்கிரஸை என்னவெல்லாம் பேசினார்கள், அதெல்லாம் இப்போ பொருந்துமா? கேட்கலாமா? அதனால் அதை கேட்டால் இதை கேட்கலாம். அதனால் அதை கேட்கல, இதை கேட்க வேண்டாம். விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்துக்கு வரும். அவங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் நுறங்கி போகணும்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது நான் சொல்லாத கருத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் ஆக்டிவாக இருக்காரா பாலிடிக்ஸில்? நாமே இப்போ அதை பற்றி பேசணும். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் நாட் ஆக்டிவ். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள், அவருடைய கட்சியோ அவரோ அரசியல் களத்தில் துடிப்போடு தீவிரமாக இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியலைங்கிறதுனால நாம் அதை பற்றி விவாதிக்கணும். கட்சியினுடைய மூத்த தலைவர் தமிழிசை அவர்கள் தொடர்ந்து அவங்கள கூட்டணி வரணும், விஜய் அவர்கள் வரணும்னு நான் சொல்லிட்டேன். நான் பேச மாட்டேன் கூட்டணிகள் குறித்து. இல்லை See, I have been there since 1991 as office bearer. மாவட்ட தலைவர், அதுக்கு மேற்பட்ட பொறுப்பில் 36 வருஷமாக இருக்கிறவன், கட்சியின் விதி தெரிந்தவன். அதனால் கூட்டணி பற்றி நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். 36 வருஷம் நிர்வாகிக்கு மேல். ஏன்னா நான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருக்கேன். சரி, ஒரு விஷயம், சினிமாவில் நான் யாரையும் கம்பேர் பண்ணிக்க விரும்பலை. நான் தாமரை டிவிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்காக ப்ரொடியூஸ் பண்ண மூவி கந்தன்மலை. ஓகே, அதனால் சில பேர் ஊடகத்தில் கூட இதுக்கு ஏன் சினிமா தேட்டரில் அனுமதி கொடுக்கலன்னு கேட்கவே இல்லையே. இது யூடியூப் ப்ரொடக்ஷன், தாமரை டிவி ப்ரொடக்ஷன். அதுதானே ஒழிய இதில் போய் நான் இத்தனை வருஷமாக பல படங்கள் நடித்தவங்களோட என்னை கம்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு இதில் நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, அரசியலில் கருத்து நான் சொல்லலாம். ஐ காட் எவர் ரைட். 1980 பிஜேபி ஆரம்பித்த பொழுது அதை ஆரம்பித்தோம். அதனால் ஆனால் அனாவசியமாக சினிமா பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன். 2026 நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நிற்கிறதுக்கான கட்சி முடிவு செய்யும்.
நன்றி. திமுக ஆட்சி அகற்றணும் வார்த்தை சொல்றீங்க, அகற்றியே தீரணும். ஆனா இன்னைக்கு மத்திய அரசுடைய ஜிடிபி தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக வளர்ச்சி அடைந்தால் 11% வாங்கியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதை விஸ்தாரமாக விவாதிக்க தயார்னா யாரோட? மாண்புமிகு முதல்வரோட. ஏனென்று சொன்னால் என்னோட கேள்வி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள் முதல்ல என்ன இருக்குது? எலக்ட்ரிசிட்டி போர்டு, டான்ஜெட்கோ, அதனுடைய அக்குமுலேட்டட் லாஸஸ் எவ்வளவு? 1,66,000 கோடி. சாதாரண விஷயம் இல்லை. சரி, அடுத்த அரசுத்துறை நிறுவனம், பெரிய நிறுவனம் எது? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய அக்குமுலேட்டட் லாஸஸ் 48,000 crores. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னால் அது நாட் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட். திமுக என்கின்ற ஒரு அழிவு சக்தி, தீய சக்தி, பொருளாதாரத்தை கையாள தெரியாத ஒரு சக்தி இருந்தும் தனியார் துறையினரால் இப்போ மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தின் காரணமாக நிதி உதவி பெற்று அதன் மூலமாக ஸ்டாண்டப் இந்த மாதிரியாக இருக்கின்ற நிறுவனங்கள் அவர்களுடைய உழைப்பின் காரணமாக தமிழ்நாடு ஜிடிபி growth இருக்குது. திமுகவால் பின்னாடி போய் கொண்டு இருக்கு, அது இழுத்து கொண்டு இருக்கு, காலை பிடிச்சி இழுக்குது. சரி, நான் சொல்றது என்ன, நீங்க இப்ப 11 நீங்க தானே பேசுனீங்க, வாலி சண்டைக்கு வான்னு நீங்க என்ன கூப்பிட்டு அதுக்கு நான் பதில் சொன்னாக்க அதுக்கு போய் நீங்க மற்றவங்களை பேசுறீங்களே. அதனால ஸ்டாலினுடைய பிற்போக்கு பொருளாதார நடவடிக்கையால் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் இல்லை. அதுக்கு இருங்க, அதுக்கு நான் இந்த உதாரணம் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன். நாட் 1 or 2, 1,62,000 crores அக்குமுலேட்டட் லாஸ். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மட்டும் 48,000 கோடி. நீங்கள் இந்த அரசாங்கம் நீங்கள் இந்த பொருளாதார பிரச்சனை கிளப்புனதுனால இவர்கள் எவ்வளவு தூரம் பிற்போக்கு சக்திகள் பொருளாதார ரீதியாகங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் 2021 வரை சுதந்திரம் வாங்கினதுலேருந்து காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லா ஆட்சிகளும் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 21 மார்ச் 31 4,30,000 கோடி. இந்த 5 வருஷம் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய விளைவு இன்னைக்கு 9,30,000 கோடி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு அறிவுடைய இருங்க ஒரு நிமிஷம் கேட்டுட்டீங்க. திமுக எவ்வளோ பெரிய பொருளாதார தீய சக்திங்கிறத உங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போகணும். ஏன்னா நான் 71 வருஷத்தில் மொத்த கடன் 4,30,000. இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கிற இந்த 5 வருஷத்தில் மட்டும் 5 லட்சம் கோடி அதிகம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் யூபி கேட்குறீங்க, பீகார் கேட்குறீங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டரி டிஃபிசிட் பற்றாக்குறை பட்ஜெட் எவ்வளவு? 52,000 கோடி. உத்தரப்பிரதேசத்தினுடைய சர்ப்ளஸ் பட்ஜெட் உபரி வருமானம் எவ்வளவு? 78,000 கோடி. இந்த பீகாரை பேசுகிறீங்க நீங்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பின்னடைவு தான். ஆனால் இந்த ஆண்டு 25-26 ஆண்டுக்கான உபரி பட்ஜெட் 8,000 கோடி. தமிழ்நாடு 52,000 கோடி பற்றாக்குறை பட்ஜெட். வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான். இந்த அரசாங்கத்தை பற்றி தயவு செய்து நீங்கள் ஏதோ இது பொருளாதாரமாக ரீதியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்காதீங்க. மிகப்பெரிய அழிவு சக்தி, அடுத்த தலைமுறை அடமானம் வச்ச ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி. நன்றி. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை ராஜாட்ட ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு மிகப்பெரிய வலுவான கூட்டணி மாண்புமிகு பாரத பிரதமருக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் விஸ்வரூப தரிசனம் காட்டியிருக்கோம். டிஎம்கே வில் பி எ ஹிஸ்டரி. 26 மேக்கு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சி இருக்காது, பார்த்துக்கலாம்.